வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம். அநேகமாக சின்ன குழந்தைகள் இருக்க வீட்டில் கண்டிப்பாக பொரி இருக்கும். அப்படி அவங்களுக்கான பொரி மீந்து போச்சுன்னா அதை டிஃபனாக மாற்றிடலாம். நாமளும் இந்த மீந்து போன பொரியை வச்சு எப்படி டிஃபன் பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு பேக்கெட் பொரி இருக்குங்க. இதை கழுவி சுத்தம் பண்ணலாம். 4-5 முறை அலசி எடுத்துக்கலாம். பொரி அப்படியே சேர்த்திங்கன்னா உப்பு கரைக்குங்க. பொரியை தண்ணியில் கழுவும்போது அந்த பொரிக்குரிய வாசனை, அதே மாதிரி இது டஸ்ட் இதாக இருந்தால் அதுவும் குறையுங்க, உப்பும் குறையுங்க. இந்த மாதிரி நல்லா அலசி புழிஞ்சு எடுத்துக்கலாம். அலசி எடுக்கும்போது நம்ம தயாரிக்கிற மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பொரியை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய வாசனை குறைஞ்சிருக்குங்க. நீங்கள் நமத்து போன பொருளை கூட இந்த மாதிரி செய்யலாங்க. கழுவி எடுத்த பொரி ஒரு கப் அளவு கிடச்சிருக்குங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த பொரியை நாம் பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்ல நைஸாக இருக்கணுங்க. இந்த கப் பொரியை 2 முறை ஜாரில் போட்டு அரைச்சிட்டேங்க. செகண்ட் முறை அரைச்சிட்டேங்க. நைஸாக எடுத்துக்கோங்க. அடுத்து அரைச்ச பொரியோட வேறு எதுவும் சேர்க்கலாம் பார்க்கலாம். இந்த 1 கப் பொரிக்கு 2 கப் அளவுக்கு ரவை சேர்க்கலாங்க. அது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. பொரி, ரவை, தயிர் 3 ஒன்றா சேர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கலாம். நாம் இன்றைக்கி இட்லி செய்ய போகிறனால இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை கலந்துக்குங்க. நம்ம வீட்டில் இட்லி மாவுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாவில் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. இப்போ இதில் உப்பு சரியாக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. உப்பு கரையிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விடலாம். உப்பு சேர்க்குறமே பொரி எது கழுவணும்னு கேட்டிங்கன்னா வாசனையும் ஒரு சமயம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் கழுவிட்டு சேர்த்திங்கன்னா நல்லதுங்க. இந்த மாவு 1 ஹவர் ஊறணுங்க. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிட்டுங்க. இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் இதை சேர்த்துக்கலாம். இஞ்சியை பொடிசாக நறுக்கியோ இல்லை நசுக்கியோ சேர்த்துக்குங்க. கேரட்டை சின்ன துண்டுகளாவோ இல்லை துருவலாவோ சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பை சின்ன துண்டுகளாக உடச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதில் சேர்க்கக்கூடாதுங்க. சேர்த்து இந்த பொருட்களை நல்லா வதக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. மிளகு சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் தூளை சேர்த்துட்டு வதக்கி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து இந்த மாவு நம்ம சட்னி ரெடி பண்ண வரைக்கும் ஊறணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக ரவை இட்லி செய்வோம் இல்லையா, அதே மாதிரி வருங்க. டேஸ்ட் வித்தியாசம் தெரியாதுங்க, நல்லா இருக்குங்க. நல்லா கலந்துக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் அதை விட இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா கலந்துக்குங்க. இந்த மாதிரி இருக்குனுங்க. இது ஊறட்டுங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க தேங்காய் சில்லை சேர்த்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்குங்க. இதை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. ஓகேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறாந்தா மறக்காமல் மறுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க. ஓகேங்க. இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இட்லி தட்டில் கீழ்ப்பகுதியில் முந்திரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தட்டில் நெய் தடவிந்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த கலந்த மாவை தட்டில் ஊற்றிக்கலாம். இட்லி குழியில் ஊற்றிக்குங்க. எல்லா தட்டிலையும் மாவு ஊற்றிட்டு இட்லி வேக வைக்கலாம். அரைச்ச சட்னிக்கு தாளி போடலாம். தாளிச்சதை கொட்டிக்கலாம்.
நமக்கு இட்லி வெந்துருச்சுங்க. வெந்த இட்லி எடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இட்லி நல்லா மிருதுவாக அப்படி பஞ்சு பஞ்சாக வந்திருக்குங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. எடுத்து இந்த இட்லியை தட்டில் அடுக்கலாம். நான் இந்த இட்லிக்கு நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி, சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த இட்லியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நாம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக பொரிய வச்சு சூப்பரான இட்லி செஞ்சுருக்கோங்க. மீந்து போன பொரிய வச்சு சூப்பராக சாஃப்டான இட்லி செஞ்சுருக்கோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம். நன்றி.